தாவேக தலைவர் விஜய் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று விஜய் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து சீரடிக்கு சென்று வழிபட்டார். ஐயோ 3 மணி ஆகுதே, இந்த ஆளை இட்டுன்னு போறதுக்குள்ளேயே உயிர் போயிடும் போலக்குதே. சொல்லு பூசி. தலைவா 3 மணி ஆயிடுச்சு தலைவா. ஏஞ்சுக்கு தலைவா மாஸ் ரெடி பண்ணிட்ட தலைவா. 5 மணிக்கு தலைவா. அது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்துக்கலாம் பூசி. தலைவா கவுண்டிங் திங்கக்கிழமை தலைவா. தலைவா ஏஞ்சுக்கு தலைவா. பூசி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் பூசி. தலைவா என்ன தலைவா. இப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்குங்க. இதுதான் உண்மை. அவரு தூங்கிட்டு இருக்கா போல. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி விஜய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு. அப்புறம் பார்த்தா சாய்பாபா கோயிலுக்கு போனார் இல்லையா. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கா போல ஜோசியர், தலைவா நீ என்ன பண்றீங்க, நீங்க கோயிலுக்கு மட்டும் போயிருக்கீங்க, இப்போ கிறிஸ்டின் கோயிலுக்கும் நீங்க போகணும், தர்காவுக்கும் நீங்க போகணும், எல்லாம் அவங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டு, ஆமாம்மா நம்ம எல்லா சர்ச்சுக்கும் எல்லா கோயிலுக்கும் தர்காவுக்கும் போகணும், அப்போதான் நம்மள எல்லாம் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக 5 மணிக்கு மாசை கிரியேட் பண்ணிட்டு அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் அங்கே வர வச்சுட்டு இவர் என்ன பண்ணுகிறாரு, தூங்கி நிற்கிறார். இப்படியாக ஒரு தலைவன் இருந்தால் என்ன பண்ணுறது? இது நியாயமா? எங்கன்னா அடுக்குமா? நான் கேட்குறேன், இப்படி அங்கே இருப்பாங்க தலைவன்? இதுனா ஒன்றுமே புரியலையே இது. அதாவது இவர் இப்போ தான் இவருக்கு பயபக்தியாக கோயிலுக்கு போகிறாராம், அப்படியே சாமி கும்பிட்றாராம், அப்புறம் சர்ச்சுக்கு போவாராம், தர்காவுக்கு போவாராம், போனால் ஜெயிச்சிருவாராம். எப்பா இது ஃபஸ்ட்டு உழைச்சிருக்கணும்யா. இப்போது ஸ்கூல்லலாம் பார்த்துன்னு வச்சுக்கலாம், நம்ம எக்ஸாம் எழுதும் போது சிலவங்க என்ன பண்ணுவான், நான் கிளாஸ் பையன் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா படிக்க மாட்டான், படிக்காமல் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாப்புல. எதுனா சாமி கும்பிட்டு பயபக்தியாக சாமி கும்பிட்டு வரும்போது இல்லைடா நான் படிக்கலை, எப்படி கடவுள் காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையோட இருக்கிறவங்க தான் இவனுங்க. அதே மாதிரி தான் இவரும், அதாவது உழைக்காம ஓட்டு கேட்க போகாமல் கடவுளை நம்மளை காப்பாற்றிடுவார், முருகர் காப்பாற்றிடுவார், வேளாங்கண்ணி மாதா காப்பாற்றிடுவாங்க. இது இது எங்கன்னா என்னடா உனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு புரியலையே. எனக்கு இது உழைக்காமையே, அதாவது ஒன்று சொல்லுவாங்க சென்னையில் நல்லா என்னது ஓடிஎம்பின்னு சொல்லுவாங்க. என்ன படம்? அந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சொல்லுவாப்புல. செந்திலோ அங்கே கூட இருக்கிற மணிகண்டன் யாரோ சொல்லுவாங்க போல். அந்த ஓடிஎம்பி அப்படின்ற வார்த்தை வரும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வாயால் சொல்ல விரும்பல, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எதுவுமே வேலை செய்ய மாட்டாப்புலையா, ஆனால் இவருக்கு எல்லாம் வந்துடணும். நான் போய் ஓட்டு கேட்க மாட்டேன், மக்களை போய் சந்திக்க மாட்டேன், அது 234 தொகுதி இருந்தால் அங்கே போக மாட்டேன், வெறும் 30 தொகுதிக்கு மட்டும் தான் போவேன். ஆனால் நீங்கள் 234 தொகுதி உள்ள மக்களும் அனைவரும் எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறவர் தான் விஜய். இதெல்லாம் என்ன இது எனக்கு புரியல. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பைத்தியம் பிடிக்குது இவனுக்கிட்ட மாட்டிக்கின்னு, எனக்கு டார்ச்சர் ஆகுதுங்க. அது போக பாருங்கள், இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு போயிருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு அதாவது வேளாங்கண்ணிக்கு எதுக்கு நான் போவாங்க, மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கல்யாணம் ஆகலை, பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலை, இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அதில் பாஸ் ஆகணும். இந்த மாதிரி பல நம்பிக்கையோட எங்கே வராங்க, வேளாங்கண்ணிக்கு வருவாங்க. அது வேண்டுதல். இப்போது அங்கே பக்கத்தில் இருக்க போகிறது வேறு, எங்கெங்கெங்கேருந்தோ இந்த ஊர் இங்கே வேளாங்கண்ணின்றது உங்களுக்கு தெரியாதாங்க. எங்கே அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமஸான கோயில் உலக அளவில். ஸோ எல்லா இடத்துலேருந்தும் பக்தர்கள் வராங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாள் போனோம் குடும்பத்தோட பயபக்தியோடு. அங்கே பாருங்கள், அங்கே வர்றவங்களாம் ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இந்த தற்கூரி கூட்டம் விஜய் வருவான்னு தெரிஞ்சுன்னு காலை நேற்று நைட்டு 10 மணிக்கே இங்கே வந்துட்டு அங்கே உள்ள இருக்கிற பக்தர்கள்லாம் கலாட்டா பண்ணிக்கின்னு, ஏங்க நான் கேட்குறேன், சர்ச்சுக்குள்ளே போயிட்டுங்க டிவிக்கேன்னு கத்துறானுங்க. சர்ச்சுக்குள்ள அந்த புனிதமான ஒரு இடத்துல போயிட்டு டிவிக்கேன்னு அந்த ஒரு கும்பல் உள்ள பூந்துச்சுங்க. பூந்து அங்கே இருக்கிற எல்லாரும் ஒச்சு போட்டால் என்ன பண்ணுறது? அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. கேட்காம இந்த அளவுக்கு ஒரு ரகலை பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க.
இப்போ புரியுதுங்களா? இவங்களை ஏன் வரக்கூடாது, இவங்க ஜெயிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு பதறுதா இல்லையா? ஒரு வேளாங்கண்ணி, ஒரு திருச்சபையில் பல பேரோட கண்ணீரும் இதோட வருவான். அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு உள்ள புது ஒரு கும்பல் டிவிக்கேன்னு கத்துனா இது நம்மளால ஏற்றுக்க முடியுமாங்க? எனக்கு பதறுது. இந்த வீடியோ பார்க்கும்போது பாருங்க. பதறுதுங்க அது. இது எங்க போய் முடியும்? இது தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. எப்பா எனக்கு இன்னும் 2 நாட்கள் எதோ பாருங்க, கிறிஸ்துமஸ் கூட சீக்கிரமா வந்ததுங்க. ஆனா இந்த 4ஆம் தேதி வர மாட்டேங்குது. அவ்வளோ லேட் ஆகுது. 4ஆம் தேதி எப்போ வரும், 4ஆம் தேதி எப்போ வரும்? தூங்கி எழுந்துச்சா அப்போ ரிசல்ட் வரல. இன்னும் 2 நாள். இந்த 2 நாள் போகிறதுக்கு பல யுகம் போகிற மாதிரி இருக்குது எனக்கு. வெளியே போக முடியல. சோஷியல் மீடியா, சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மென்டல் ஆகிட்டுக்கிறானுங்க. மென்டல் பைத்தியம், ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஷன் ஆகிட்டுக்கிறானுங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க புருஷனோ இல்லை அவங்க அப்பனோ அவங்க ஆத்தாலும் செத்தா கூட வந்து இங்கே அழ மாட்டானுங்க. இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் பார்க்குற ஒரு 2-3 பொம்பளைங்க வீடியோவை, அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பாருங்களேன். மக்களை நான் என்ன சொல்லுறதுன்னு உங்களுக்கு புரியல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? சொல்லு பார்ப்போம். நான் எப்படியாவது வந்து எனக்கு உண்மையை சொல்ல முடியல. நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன், அதுதான் சொல்ல முடியும். விஜய் வந்த பிறகு எனக்கு வந்து அவர் நீதி கொடுக்கணும். இங்க பாருங்க எப்படி கந்துருது. ஐயோ ஜெயிச்சிருங்க வேலை உயிரே கொடுக்குற. என்ன பண்ற? என்ன பண்ணுகிற நீ? உயிரை கொடுக்குற. யார் அவன் உயிரை கொடுக்கறதுக்கு? நீ அப்புறம் இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க? முருகா என் முருகர் வந்து எனக்கு வந்து நான் கேட்டதை உடனே பண்ணிட்டாரு. அதே போல தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அதனால முருகா விஜய் வந்து ஜெயிக்க வச்சிருங்க. விஜய் அண்ணாவை சரி, ஒரு வேளை முருகர் வந்து விஜய் அண்ணா ஜெயிக்க வைக்கல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்ப முருகர் என்ன சொல்லுவீங்க? திமுக கிட்ட 200 வாங்கிட்டானுங்களா? நான் தப்பாக ஒன்றும் பேசலை. இப்போது முருகர் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள்படியே வரேன், விஜயை தோக்கச்சிட்டார். அப்போது முருகர் வந்து 200 வாங்கிட்டாரா? அப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு கடவுள் பெருசு இல்லை, அந்த விஜய்ன்ற ஒரு ஹீரோ. நான் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் படம் பார்த்து வளர்ந்தவன். அப்படி தானே? விஜய் தானே முக்கியம். இப்போ சோறு இல்லைனா கூட இருந்துருவீங்க. இப்போ வந்து விஜய் இல்லைனா இருக்க மாட்டீங்க. இப்போ விஜய் வந்து தோத்துட்டாருன்னா எப்படி சூசைட் பண்ணிப்பீங்களா? உலகமே கிடையாதா? என்னங்க புதுசாக இருக்குது. நான்லாம் வந்து லவ் ஃபெயிலியர்னா கூட தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனால் விஜய் தோத்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு கும்பல் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு தோணுது எனக்கு. அதாவது அந்த அழுவுறதை கூடங்க ஒரு பாருங்க, விஜய் கூடாலுமே நடிக்க மாட்டாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், விஜய் கூட நடிக்க மாட்டாப்புல. அப்படி கிளிசரின் போடாமல் அப்படியே கண்ணில் தண்ணி வருது. எப்படி இது என்ன மிராக்கிள் மிஸ்டர் விஜய்? பாருங்க, நீங்க எப்பாற்பட்ட ஒரு தற்குறிகளை வந்து உருவாக்கி வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, நீங்க இது எப்படி ஒன்றும் முடியுதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்ட கும்பல் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏங்க எடப்பாடி, சீமான், மு.க. ஸ்டாலின் எல்லாம் இப்போ சர்ச்சா போயிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன், வேண்டிகிட்டு இருக்காங்களா? இது என்ன புது ட்ரெண்டு கொண்டு வரீங்க? என்ன புதுசாக இருக்கு? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு கஷ்டப்பட்டு கேட்கணும், அது நீங்கள் கேட்கல. இப்போ உங்கள் கடவுள் காப்பாதுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. யாராச்சும் இது பண்ணுறாங்களா? உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு அரசியல் தலைவனை எவனும் பார்த்துருக்க மாட்டான். இப்போ தான் பார்க்குறாங்க. ஏன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது. ஓட்டு கேட்க போக மாட்டார். ஒரு நாள் போனால் இன்னொரு நாள் லீவ் விடுவாப்பில். எதனா பிரச்சனைனா பனையூருக்கு வரணும். இறந்தவங்க குடும்பமாக வந்து என்னை மீட் பண்ணுங்கள். போராட்டம் பண்ணுறீங்களா? போராட்டக்காரங்க பனையூருக்கு வந்துடுங்க. எல்லாம் பனையூருக்கு வந்துருங்க. வந்துருங்க. அப்புறம் இப்போ புதுசாக சொல்லிக்கிறாப்புல,
இந்த மாதிரி 234 தொகுதி வேட்பாளர்களுக்கும் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, யாராவது ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பனையூர் பங்களாக்கு வந்துடுங்க, உங்களுக்காக நான் காத்திருப்பேன். எப்படி ஜெயிச்ச வேட்பாளர்கள் பனையூருக்கு உடனே வந்துடணுமா, வீட்டுக்கு வந்துடணுமா, இவர் வந்து ஒருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். இப்போ அவன் ஒன்று திருப்பி கேட்டா, ஏம்பா ஜெயிக்கிற வேட்பாளர்னு சொல்கிற, அப்போ நீ ஜெயிக்க மாட்டேன்னு கேட்டானா என்ன சொல்லுவீங்க மிஸ்டர் விஜய்? சரி ஒன்றும் இல்லை, எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இவங்களாம் ஜெயிச்சுட்டு இவர் என்ன நினைப்புனா, ஒரு 60 70 100 எம்எல்ஏ ஜெயிக்க போகிறாங்க, ஜெயிச்சுட்டு அவங்கள வந்து இழுத்துக்க போகிறாங்க, காசை கொடுத்துட்டு வந்து இழுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாம் பனையூர் பங்களாக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று போட்டு இல்லை பேச்சுவார்த்தைலாம் போயின்னு இருக்கு. இன்னமும் அதாவது விஜய் பாருங்க, இன்னமும் நம்பிக்கையில் இருக்கா போல, நம்ம வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஒரு அறிக்கை ஒன்று விடலங்க. ஏன்னா ஒரு மனசாட்சி உள்ள மனிதனுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும், அரசியல் ரீதியாக எல்லாம் பேசுகிறவங்களுக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து கண்டிப்பாக தோக்க போகிறான்னு தெரியும். ஆனால் இவனுங்க ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு அவங்க ரசிகர்களை இன்னும் வந்து வெறியா தூண்டின்னு இருக்கானுங்க. அவன் தற்கொலை பண்ணி செத்துனா யார் பொறுப்பு? அது இப்போ வரைக்கும் சொன்னாரா? இங்கே வந்து பாருங்க, அவர் நினச்சிட்டு இருக்காரு, எப்படி ரசிச்சுட்டு இருக்காருங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு மாதிரி சைக்கோ. என்னன்னா அவர் தோத்துட்டாருன்னா அவர் ஃபீல் பண்ணி அழுவணும், கத்தணும், ஒரு மாதிரி ஆகணும், அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறவர். அவருக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரசிக்கக்கூடியவர் தான் விஜய். ஏங்க நான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி வந்து தற்கொலை கூட்டங்கள் வந்து நான் விஜய் அண்ணன் தோத்துட்டாரா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பைத்தியங்கள் வந்து இங்கே சுற்றின்னு இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 20-25 உயிர் போக போகுது. இதுக்கு முன்கூட்டியே தடுக்கணும்னா என்ன பண்ண இவர்? எப்பா வெற்றி தோல்வியே வந்து நம்மக்கிட்ட கிடையாது, அது எப்படி அது வேணால் போட்டோம், இதுக்கெலாம் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம எதுவாக இருந்தாலும் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் வந்து என்ன பண்ணணும், பேசணும். அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் ஆச்சு போடணும். இன்னும் ஒன்றும் போடாமல் நீ வீட்டில் உக்காந்திங்கன்னு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சு, தர்கா, கோயில் அங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு அதுவும் சரியாகவும் போகல. அப்படி போனால் இன்னும் அது மட்டும் பண்ண போதுமா? என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? உங்கள் ரசிகர்களுக்காக என்ன பண்ண போகிறீங்க? இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு, அதாவது டிவிக்கே காரங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ, நாங்கள் கவலைப்பட்டு இருக்கோம். தினமும் கவலைப்பட்டு இருக்கோம். இது இப்படி போக நம்ம துபாய், இந்த ஃபாரின் வெளிநாட்டிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது, விஜய்க்காக ஓட்டு போடுறதுன்னு சொல்லி ஒரு கும்பல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் சென்னை போனால் போதுமா? வின்னிங் மூமெண்ட்ல நம்ம டிவிகே வாரியர்ஸ் கூட, கேண்டிடேட்ஸ் கூட மனையூரில் செலிப்ரேட் பண்ணோம்ல. ஃபைனலி சென்னை 4th அன்னைக்கு வின்னிங் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம் பனையூரில். யாரெல்லாம் பனையூருக்கு அவைலபிளாக இருக்கீங்களோ வாங்க. ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, டிக்கெட்டை காமிச்சு நாங்கள் ஓட்டு போகிறதுக்காக மட்டும் டிக்கெட் எடுத்து வரும்னு நினச்சிங்களா? வெற்றி கொண்டாட பனையூருக்கு வரோம், கொண்டாடுறதுக்கு வரோம். எதுக்கு? பனையூருக்கு கொண்டாடுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வராங்களாம். எங்கே? 4ஆம் தேதி பனையூர் பங்களால. என்ன இது கொண்டாட நடக்க போதா? ஏங்க இழவு பாட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த இழவு பாட்டில் வந்து நீ கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆட போகிறீங்க, அப்படி தானே? வாங்க எல்லாரும் வாங்க, மலேசியாவிலேருந்து வாங்க, துபாயிலேருந்து வாங்க, அமெரிக்காவிலேருந்து, லண்டனில் வாங்க, எல்லாம் வாங்க, வந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு போங்க விஜய் வீட்டு வாசலில். அதுதான் உண்மை, அதுதாங்க உண்மை. வாய்ப்பே கிடையாது. இது தெரியாத இது அப்பாவிங்க வேற என்ன பண்ண, சினிமா மோகத்தால் தான் வாழ்க்கையே சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, விஜய் அண்ணா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வருதுங்க. இது போக நேற்று பார்க்குறேன், எங்கேயோ கார் எடுத்துன்னு போகிறாப்புல, யார்? உங்கள் விஜய் போகிறாப்புல, ஒரு கும்பல், ஒரு 10 பேர் கும்பல் போகுது. ஒரு ஜன்னலை திறந்து கூட பார்க்கலங்க, அப்படியே போயின்னு இருக்கார். பாவம் குழந்தை குட்டியை தூக்கின்னு இது ஓடுதுங்க பின்னாடி. அந்த ஆள் வந்து சட்டை பண்ணல போயினே இருக்கான். இருந்தாலும் பின்னாடியே ஓடி எங்கள் விஜய் அண்ணா, ஐயோ எங்கள் விஜய் அண்ணா பார்க்க முடியலையே.
இவரை நம்பி நீங்க பின்னாடி போறீங்க. இவர் சிஎம் ஆகி உக்காந்துருவாரு, நாங்க லாலிபப் சப்பின்னு போயிடணும், அப்படி தானே? இவங்க தான் எப்படின்னா, நம்ம இளையராஜா அவர் ஒரு வேலையை ஒன்று பார்த்து விட்டுக்கிறாப்புல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நேற்று ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும், அதாவது விஜய் நடிச்ச பாட்டு, அதாவது ஒரு சின்ன தம்பி உன்னை நம்பி காத்து இருக்குது நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது அப்போது எழுதின பாட்டு போல். இப்போ அந்த பாட்டை வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காப்புல. எப்படி? சின்ன தம்பி உன்னை நம்பி காத்திருக்குது நாடு. அவர் நம்பி தான் காத்திருக்குது நாடு போல். இப்போ இளையராஜாக்கு இப்போ விஜய் மேலே ஒரு இது வந்துட்டு போல், விஜய் தான் நாட்டு ஆளப்படுறாரு அப்படின்ற ஒன்று வந்திருக்கு. சரி, இவர் தான் பண்ணுறாருன்னு பார்த்தா பிஜேபி சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தா விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு. இது புரிதுங்களா? இது எங்கே சுற்றி எங்கே வந்து நிற்குதுன்னு புரிதுங்களா? இதுதான் நடக்கும். அதாவது இவங்க பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க மனசில் இன்னும் பிஜேபி சைடு என்ன நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு 230 ஒரு 40 இல்லை 50 இல்லை 60 ஜெயிப்பாப்பில். ஜெயிச்ச உடனே பார்த்தா நம்ம கூட்டணி வர வச்சு எப்படி திமுக வந்து காலி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கூட்டு சதியாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இளையராஜா அவர்கள் வந்து இப்போ எதுக்கு இந்த பாட்டை வந்து போடணுன்ற அவசியம் என்ன? அதே போல் பாருங்கள், தம்ப்நெயிலாம் செட் பண்ணி, அதாவது பாருங்கள் விஜய் நிற்கிற மாதிரி பின்னாடி வந்து கோட்டை, அது செக்ரட்டரியேட்டு, அது இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை போட்டு வச்சு இப்படி கை தூக்கிட்டு வர ஒரு ஃபோட்டோ போட்டு தம்ப்நெயில் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பாட்டை ஒன்று போட்டுக்கிறா போல். பாருங்க, இதான் இளையராஜான்றது. என்ன பண்ணுறது, இளையராஜாக்கு எவ்வளோதான் வந்து விழா எடுத்தாலும் அது எங்கே போவோம்? அங்கே தான் போவோம். ஏன்னா அந்த புத்தி வந்துச்சுல, வேறு என்ன பண்ணுறது? வாய்ப்பே கிடையாது. தான் உண்மை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த அப்பாற்பட்டுங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து அவரும் கலந்துக்கிட்டு அது என்ன இந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. இளையராஜான்றது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, விஜய் கிட்ட போயிட்டு சின்ன தம்பி உன்னை நம்பி காத்து இருக்குது நாடு வாயில் அசிங்கமாக வருது எனக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே முட்டாள் நினச்சிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. ஏன்னா பல வருஷமாக அந்த அரசியல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போயிட்டு இவ்வளோ தூரம் உழைச்சிட்டு இருக்கானுங்க. இவர் சினிமாவில் நடிப்பாராம், இவருக்கு ஓட்டு போடணுமா, இவர் சிஎம் ஆகிடுவாராம். மற்றவங்களை என்ன பண்ணுமா? கை கட்டி வந்து நிற்கணுமா முன்னாடி? தலைவனுக்கு அழகுன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா மிஸ்டர் விஜய்? ஒரு மயிரம் தெரியாது உனக்கு. நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்க வந்து உக்காந்தின்னு இங்கே சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, குழந்தைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க வீட்டில் கலப்புரமாகி நான் கேட்டேங்க, பல வீட்டில் குழந்தைங்க என்ன பண்ணான், நீ விஜய்க்கு நீ ஓட்டு போடலாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைங்க அடம் பிடிக்குதான். நிறைய பசங்க, சின்ன பசங்க, நீ விஜய்க்கு நீ ஓட்டு போட்ட சத்தியம் பண்ணி, ஏமா சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு டீப்பாக போயிட்டாங்களாங்க வீட்டில். இது எங்கன்னா நடக்குமா? இது பார்த்துக்குங்க குழந்தை. அதாவது அதுதான் சொல்கிறேன், இவன் நம்மலாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் படத்தை பார்த்து மைண்டுக்குள்ளே பாருங்கள். கொரோனா வைரஸை விட ஒரு மோசமான வைரஸ் பூந்துருக்கு எல்லாரும் வீட்லையும். எல்லா குழந்தைங்க, ஏன்னா 18 வயசுக்கு மேலே இல்லை, 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா வைரஸை விட பயங்கரமான வைரஸ் போயிருக்கு. இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி ஒரு ஊசி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கண்டிப்பாக இவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு காப்பகமோ இல்லை வந்து ஒரு மருத்துவமனை அமைச்சு இவங்கள வந்து ஒரு மாறி இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் மாற்றணும். அதுதான் முதல் கையெழுத்து நீங்கள் போடணும், வேறு எதுவும் வேண்டாம். ஏன்னா இவங்க நினச்சா தான் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது.